அமெரிக்கால கிறிஸ்மஸ் டைம் வந்துச்சுன்னா கிரான்பெரிஸ் நிறைய வருங்க. வாங்க இது வச்சுட்டு ஒரு தோசைக்கு நல்ல துவையல் பண்ணலாம். 150 கிராம்ஸ் கிரான்பெரி எடுத்துட்டேன். அப்புறமா 5 காஞ்சி மிளகா சுடு தண்ணியில ஊற வச்சுட்டு பண்ணுங்க. அப்புறமா ஹாஃப் லெமனுங்க, ஜீரகம், பூண்டு, அவ்வளோதாங்க இன்கிரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யறத பார்க்கலாம். பார்த்துட்டீங்கல்ல, சுடு தண்ணியில ஊற வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கிரான்பெரிஸ், ஜீரகம், உப்பு போட்டு மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 மினிட்ஸுங்க. அவ்வளோதான், இவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறமா இந்த காஞ்சி மிளகா, பூண்டு போட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டக்கப்புறமா இந்த லெமன் புளிஞ்சிடுங்க. அப்புறமா எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அவ்வளோதான், நல்லா பேஸ்ட் ஆகிடும். கடாயில் திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சு கொட்டலாம். வாங்க, கடுகு, ஜீரகம் எல்லாமே போட்டு பெருங்காயம் போட மறக்காதீங்க. பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எல்லாம் இந்த எண்ணெயில் போடுங்க. அப்புறமா ஒரு கலரிட்டி தோசைக்கு தொட்டிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க.